கன்னிராசி நண்பர்களே, வாழ்க்கையில 2 ராசினருக்குத்தான் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா மிதுன ராசி, அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, மிதுன ராசியுடைய தன்மை வேற, கன்னிராசினுடைய தன்மை வேற. இந்த சுக்கிரன் இருக்க பாருங்க, களத்திரக்காரங்க. அந்த களத்திரக்காரன் தான் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர்தான் 7ஆம் வீட்டு போய் உச்சமாவார். ஆனா இந்த கன்னி ராசிக்குள்ள வருகின்ற போது நீச்சம் அடைஞ்சிடுவார். பல பேர் பாத்தீங்கன்னா விதிகளுக்கு அப்பாற்பட்டு, விதி சரியாக இருந்தால், கர்ம வினைகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் கன்னி ராசினருக்கு எப்பொழுதுமே சங்கடங்கள் இருந்து கொண்டிருக்கும். இந்த சுக்கிரன் நீச்சம் அடையதான் காரணம், வேற எந்த காரணம் கிடையாது. ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான், பாக்கியாதிபதி சுக்கிரன் தான். அவன் நீச்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி. சரி, இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஒரு பெரிய நெருக்கடிகள் இருந்து விடுபடக்கூடிய நேரம் இப்பொழுது கன்னி ராசிக்கு வந்திருக்கு. 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பாத்தீங்கன்னா அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். இந்த அஸ்தமனம் என்பது இது 8ஆம் தேதியோட முடியுது. அதற்கு பிறகு குருவுடைய பார்வை, குருவுடைய சஞ்சாரம் கன்னி ராசினுக்கு யோக பலன்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கொடுத்துட இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து நட்புகளை உடைத்து தள்ளி, குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி, கூட்டணியில் பிரச்சனைகளை உண்டாக்கி, எல்லாவற்றையும் அப்படி உடைத்து போட்ட சனி பகவான் இந்த நேரத்தில் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதுவே கன்னிராசினருக்கு பெரிய யோகமான நிலை. புரியுதுங்களா? சரி, இது பொதுவான பலன் பேசிட்டோம் இருக்கு. இப்போ சந்திரனுடைய சஞ்சாரம், லாபாதிபதி கன்னிராசிக்கு சந்திரன் தான். அந்த லாபாதிபதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் துணிச்சலாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு எத்தனை பேரை எதிர்த்தாலும் அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியினை வழங்கிடக்கூடியவராக சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை சப்தமஸ்தானத்தில் சந்திரன். அப்போ அதுவும் சந்தோஷமான, நிம்மதியான, நட்புகளால் ஆதாயம் காணக்கூடிய, வாழ்க்கை துணையால் நன்மைகளை அடையக்கூடிய, மனதில் இந்த சுமைகள் இறங்கிடக்கூடிய, உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நிலையினையெல்லாம் 7ஆம் இடத்து சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு திங்கள் செவ்வாய் யோகமான நாளாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும், வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும், வேலை பார்க்கும் இடத்தில் நிதானமாக செயல்படுவதும், தன்னுடன் பணிபுரிவதும் நிதானமாக இணக்கமாக செயல்படுவதும், மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். அது இடம் வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, வேற நாளுக்கு தள்ளி வைங்க. சந்திராஷ்டம நாள் அன்றில் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஒரு பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும், உங்களுக்கு புதிய வழிகாட்டுதல் கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் 2 நாட்கள் சங்கடமும் 5 நாட்கள் யோகமாக இருக்கின்ற நிலையில், ராகுடைய சஞ்சாரம் தொடர்ந்து கன்னிராசினை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் உன்னை கீழே விட்டுடவே மாட்டேன், நீ தைரியமாக இருந்து கொண்டிரு, உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ராகு பகவான், யோகக்காரகன், போகக்காரகனான ராகு பகவான் 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கார். ராகுடைய சஞ்சாரம் என்பது கன்னிராசினருக்கு யோகம். இந்த நேரத்துல எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள 2ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறார், உங்க ராசிக்குள்ள நீச்சம் அடைகிறார். இருந்தாலும் கோச்சார ரீதியாக பலன்களை கொடுத்த வேண்டிய நிலை அவருக்கு இருக்கு. நீச்சம் அடைந்தாலும் நீச்ச சுக்கிரன் தான் பலன் கொடுத்த வேண்டிய நிலை அவருக்கு இருக்கு. அடுத்து புதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் 11ஆம் இடத்துல. அப்போ நிம்மதி, சந்தோஷம், பெருமை, கௌரவம் எல்லாவற்றையும் புதன் கொடுப்பார் ராசிநாதன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் மிக கவனிச்சு பார்க்க வேண்டியது. சூரியனுடைய சஞ்சாரம், இந்த அரசியல்வாதிகள் எதை பார்க்க வேண்டும் என்றால் முதல் குருவை பார்க்கணும், சனியை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது
வரவேண்டிய பணம் வர ஆரம்பிக்கும், தடைப்பட்ட செல்வாக்கு மீண்டும் உயர ஆரம்பிக்கும், கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, கௌரவம், புகழ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், கௌரவம் உயரும், மேலதிகாரி ஆதரவு கிடைக்கும். இந்த நிலைகள் சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு செவ்வாய் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் லாபமாகும், வியாபாரம் விருத்தியாகும். உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் கன்னி ராசினருக்கு இருக்கும். சங்கடங்கள் வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.